வணக்கம். சொத்துன்னு வந்துட்டா போதும் பல குடும்பங்கள்ல பிரச்சனை ஆரம்பிச்சிருது இல்லையா? வருஷ கணக்கா இருந்த உறவு கூட ஒரே நாள்ல உடைஞ்சு போகுது. ஆனா இந்த ரொம்பவே சிக்கலான பிரச்சனைக்கு இஸ்லாம் ஒரு தெரிவான நீதியான வழிய காட்டுது. அது வெறும் சட்டம் மட்டும் இல்ல, குடும்ப உறவுகளை பாதுகாக்கிற ஒரு கவசம். அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் செல்வங்கிறது ஒரு கிஃப்ட் மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய டெஸ்ட். ஒரு மனுஷனோட குணத்தையும் அவரோட ஈமான், அதாவது நம்பிக்கையும் சோதிக்கிற ஒரு பரீட்சை. இந்த அடிப்படை புரிதலிருந்து தான் வாரிசுரிமை சட்டத்தோட முக்கியத்துவமே ஆரம்பிக்குது. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு பயம்தான். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச சொத்து நமக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்குள்ள சண்டையும் பிரிவினையும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைப்போம். சரி, இந்த பொதுவான பிரச்சனைக்கு இஸ்லாம் என்ன மாதிரியான ஒரு தீர்வை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ இஸ்லாம் செல்வத்தை எப்படி பாக்குது? அது ஒரு பெரிய சோதனைன்னு சொல்லுது. இது சும்மா பணம் காசு பத்தின விஷயம் மட்டும் கிடையாது. இது சமூக நீதி, நம்மளோட கடமைகள் எல்லாத்தையும் பத்தின ஒரு விஷயம். பாருங்க, இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தோட முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு என்னன்னா, பணம் ஒரே இடத்துல தேங்கிடக்கூடாது. அது ஒரு தலைமுறைக்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்குன்னு பரவணும். அப்போதான் சமூகத்துல பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறையும். இந்த சட்டத்தோட தீவிரத்தை புரிஞ்சுக்க ஹுகூகுல் இபாத் அங்கிற இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அர்த்தம் மக்களோட உரிமைகள். அதாவது சொத்து பிரச்சனையில நாம யாருக்காவது அநியாயம் செஞ்சுட்டா பாதிக்கப்பட்ட அந்த நபர் நம்மள மன்னிக்கிற வரைக்கும் கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாராம். பாத்தீங்களா? இது வெறும் குடும்ப பிரச்சனை இல்ல, இது ஒரு ஆன்மீக கடமை. சரி, அப்போ இந்த விதிகள் எல்லாம் சும்மா ஒரு அட்வைஸா, ஒரு யோசனையா? இல்லவே இல்ல. இஸ்லாம் இத இறைவன் கிட்ட இருந்து வந்த நேரடியான, யாருமே மாத்த முடியாத ஒரு கட்டாய கடமையா சொல்லுது. இதோட முக்கியத்துவத்தை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு முஸ்லிம் எப்படி தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜ கண்டிப்பா செய்யணுமோ அதே மாதிரி தன்னோட வாரிசுகளுக்கு சொத்தை சரியா பிரிச்சு கொடுக்கறதும் ஒரு கட்டாய கடமை. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த வசனம் அந்த காலத்துல ஒரு பெரிய புரட்சியை செஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு சொத்துல உரிமையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல, இல்லை, பெண்களுக்கும் பங்கு உண்டுன்னு ரொம்ப தெளிவா உறுதியா சொன்னது இந்த இறைவசனம்தான். இது மனுஷன் போட்ட சட்டம் இல்ல, இறைவனால விதிக்கப்பட்ட கடமைன்னு ஆணித்தனமா சொல்லுது. குர்ஆன் இந்த விதிகளை சாதாரணமா சொல்லிட்டு போகல. அல்லாவிடமிருந்து வந்த கட்டளை, விதிக்கப்பட்டது, வரையறைகள்னு திரும்ப திரும்ப ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது மனுஷங்க இஷ்டத்துக்கு மாத்திர ஒரு பழக்கம் இல்ல, இது இறைவனோட சட்டம்ங்கிறத தெளிவுபடுத்ததான். சரி, இந்த சட்டங்கள் எல்லாம் திடீர்னு ஏன் வந்துச்சு? இதுக்கு பின்னால ஒரு உருக்கமான உண்மையான கதை இருக்கு. நீதிக்காக போராடின சில பெண்களோட குரல்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. கதை இங்க தான் தொடங்குது. உஹத் போர்ல சாத் இப்னு ரபீஃப் அப்படிங்கிற ஒரு தந்தை வீரமரணம் அடைகிறார். அந்த காலத்துல இருந்த ஒரு வழக்கப்படி இறந்தவரோட சகோதரர், அதாவது அந்த பொண்ணுங்களோட சித்தப்பா, முழு சொத்தையும் எடுத்துக்கிட்டார். இதுதான் அப்போதைய நடைமுறை. இதோட விளைவு என்ன தெரியுமா? அந்த 2 சின்ன பொண்ணுங்களுக்கும் ஒரு பைசா கூட கிடைக்கல. அவங்க எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. இந்த அநியாயத்தை பார்த்த அந்த பிள்ளைங்களோட அம்மா, அதாவது சஃபாதோட மனைவி, நேரா முகமது நபிக்கிட்ட போய் எனக்கு நீதி வேணும்னு கேக்குறாங்க. அந்த தாயோட நீதிக்கான குரலுக்கு பதிலாத்தான் வாரிசுரிமை பத்தின இந்த தெளிவான சட்டங்களை இறைவன் இறக்கி வச்சான். ஒரு தனி மனுஷனோட கோரிக்கைக்கு கிடைச்ச தெய்வீக பதில் இது. சரி, அந்த தாயோட கோரிக்கைக்கு பிறகு இறைவன் என்ன தீர்வு கொடுத்தான்? எந்த குழப்பத்துக்கும் இடமில்லாத ரொம்ப தெளிவான பங்கீட்டு விதிகள் அருளப்பட்டுச்சு. அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்களை செஞ்சாகணும். 1, இறந்தவர் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அதையெல்லாம் முதல்ல அடைக்கணும். 2வது, அவர் ஏதாவது உயில் எழுதி வச்சிருந்தா அதுபடி சொத்துல 3ல் 1 பங்கு வரைக்கும் கொடுக்கலாம். இது 2 முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மீதி இருக்கிற சொத்தை வாரிசுகளுக்கு பிரிக்கணும். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விதி இதுதான். ஒரு மகனுக்கு 2 மகள்களோட பங்குக்கு சமமான பங்கு கிடைக்கும். இங்க கவனிக்க வேண்டியது, மகளுக்கு பங்கு எப்பவுமே கேரண்டி. ஏன் இந்த விகிதம்னா, குடும்பத்தோட நிதி பொறுப்புகள் ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது பெண்ணோட உரிமையை பறிக்கிறதில்ல, மாறாக பொறுப்புகளை கேட்ட மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு பங்கீடு. அப்போ பெற்றோரோட நிலைமை, இறந்தவருக்கு பிள்ளைகள் இருந்தா அவரோட அப்பா அம்மா 2 பேருக்குமே தனித்தனியா 6ல் 1 பங்கு நிச்சயம் உண்டு. இது வயசான காலத்துல அவங்களோட நிதி பாதுகாப்பை உறுதி செய்யுது. சரி, மனைவிக்கு என்ன பங்கு? இறந்தவருக்கு பிள்ளைகள் இருந்தா அவரோட மனைவிக்கு 8ல் 1 பங்கு கிடைக்கும். ஞாபகம் இருக்கா? சஃபோட மனைவி நீதி கேட்டு வந்தாங்கன்னு சொன்னேனே. இந்த சட்டம் நேரடியா அவங்களுக்கு நீதியை கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் எந்த பெண்ணுக்கும் அவங்க கணவரோட சொத்துல உரிமை மறுக்கப்படாது. ஆக இந்த விதிகள் எல்லாம் வெறும் நம்பர்ஸும் கணக்குகளும் மட்டும்தானா?
இல்லைங்க, இதுக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அது என்னன்னா சமூகத்துல அமைதியை உருவாக்குறது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த சட்டத்தோட நோக்கங்கள் இதுதான். பெண்களுக்கு உரிமை கொடுக்குது, பணம் ஒரே இடத்துல குவியறத தடுக்குது, குடும்ப சண்டைகளை குறைக்குது, சமூக நீதிய நிலைநாட்டுது. எல்லாத்துக்கும் மேல இது ஒரு இறை கட்டளையை நிறைவேற்றுது. அதாவது முக்கியமான விஷயம் இதுதான். வலியவன் வாழ்வான் அப்படிங்கிற காட்டு நியாயத்தை மாத்தி எல்லாருக்கும் பொதுமான நிலையான விதிகளை இந்த சட்டம் கொடுக்குது. இதனால சதோட குடும்பத்துல நடந்த மாதிரி ஒரு அநீதி திரும்பவும் நடக்காம குடும்பங்கள்ல அமைதி நிலவும். கடைசியா இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். சட்டங்கள் ரொம்ப தெளிவா இருந்து அதை நீதியோட பயன்படுத்தினா ஒரு சமூகத்துல நிரந்தரமான அமைதியை கொண்டு வர முடியுமா? இது இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் எழுப்புற கேள்வி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.